வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த கிரே அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு ரெஸ்கியூ மிஷனை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு த்ரில்லர். அது ரேச்சல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வக்கீலை ஒரு மிகப்பெரிய கிரைம் லார்ட் கிட்ட இருந்து எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்ற தீமில் நகரக்கூடிய கதை. ரேச்சலை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான லாயர். இந்த பணக்காரங்கெல்லாம் கடன் வாங்கிட்டு காசை கட்டாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து லீகலாகவும் அண்ட் இல்லீகலாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணி ட்ராப் பண்ணி அவங்கள வந்து காசை கட்ட வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது பிராங்கோ அண்ட் சித் அப்படின்னு சொல்லப்படுற 2 நபர்கள் தான். இந்த டீம் ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட அசோசியேட் ஆயிருக்காங்க. அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து ஆக்சுவலாக சலாசர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபருக்கு வந்து $1 பில்லியன் வந்து கடன் கொடுத்துருப்பாங்க. அந்த கடனை அந்த நபர் திருப்பி கட்டாமல் இருக்காரு. ஸோ இந்த கம்பெனியோட ஓனரே வந்து அதை போய் ரிகவர் பண்ண போகிறாரு. போனவரை வந்து நம்ம வில்லன் போட்டு தள்ளிடுறாரு. ஸோ இப்படிப்பட்ட டேஞ்சரஸான ஒரு கிரிமினல் கிட்ட இருந்து இவங்க டீம் அந்த கடனை வந்து நாங்கள் திருப்பி வாங்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மிஷனை கையில் எடுக்கிறாங்க. அந்த மிஷன் எப்படி போகுது, அதில் என்னென்ன ஆபத்துகள் வருது, ரேச்சலை டுவர்ட்ஸ் எண்ட் காப்பாற்றினாங்களா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு கிளவரான லாயரா ரேச்சலோட கேரக்டரை இதில் வந்து ஸ்டார்டிங்லேயே நீட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பண்ணக்கூடிய மாஸ்டர் பிளான்ஸ் அண்ட் அவங்க ட்ராப் பண்ணுற விதம் அப்படின்றது எல்லாமே நீட்டாகவே இருந்துச்சு. அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் ஃபோர்ஸாகவும் அந்த சித் அண்ட் பிராங்கோ கேரக்டர்ஸை ரொம்ப நீட்டாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அவங்கள மையமாக வச்சு வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்சஸ், எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் பிரமாதமாகவே இருந்துச்சு. வில்லனை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான வில்லன், ஒரு சாம்ராஜ்யத்தையே ஒரு தீவுக்குள்ளே வச்சு நடத்திட்டு இருக்கான். ஸோ இவனை எப்படி ட்ராப் பண்ண போகிறாங்க, இவனால் என்ன ஆபத்து ஹீரோயினுக்கு வரப்போகுது அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே பில்ட் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை அண்ட் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ரிப்பிட்டிட்டிவாக ஒரே மாதிரியான விஷயங்களை திருப்பி பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. ஒரு ரொட்டீனான ரெஸ்கியூ த்ரில்லர் அப்படின்றத தாண்டி பெருசாக புதுமை அண்ட் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ ஒரு டைம் பாஸ்க்கு நீங்கள் ஒரு ஈவெண்ட்ஃபுல்லான ஒரு ட்ராமா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல் கண்டென்ட்லாம் அந்த அளவுக்கு இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.